சரி, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் அந்த மந்திரியால பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த அயோக்கிய உயிரோடு இருக்கிற ஒரு நாளும் நம்ம மாதிரி 1000 பேர் பாதிக்கப்படுவாங்க. அவனை கொல்றதான் நம்ம எல்லாருக்கும் லட்சியமா இருக்கணும். வர 28ஆம் தேதி பூதூர் பக்கத்துல ஒரு பாலம் திறந்து வைக்க அந்த மந்திரி வரான். வர வழியிலேயே அவனை க்ளோஸ் பண்ணிடுவோம். சீக்கிரம் வா, வண்டி வர நேரமாச்சு. எல்லாம் கரெக்டா இருக்கு, வாங்க போலாம். நான் சொல்றது கவனமா கேளு. மந்திரியோட கார் அந்த சேப்பு பில்டிங் ஆண்ட வரும்போது பாலத்துக்கு அந்த பக்கம் இருந்து நான் உன்னை கையை காட்டுவேன். அப்ப நீ திரிய பத்த வச்சுனா மந்திரிக்கார் பாலத்துக்கு வர்றதுக்கும் பாம்பு அடிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். ஜாக்கிரதை. என்ன இறங்கி பாருங்கடா. அப்பாவி தர்மலா இருந்தேன்னா தேவாவா மாறின. அன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னா தப்பிச்சு வந்துகிட்டு. இப்ப சொல்லுமா, அன்னைக்கு போலீஸ்க்கு எங்களுக்கு நடந்த போராட்டத்துல யாரோட துப்பாக்கி யாரை சுட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? இருந்தாலும் அது எங்க உயிரை காப்பாத்திக்க நடந்த போராட்டம்ன்றதால உன் வாழ்க்கைக்கு பொறுப்பை நான் ஏத்துட்டு இருக்கேம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் இந்த காட்டுல நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்பவும் சொல்றேம்மா, மூலப்பாளையம் வையாபுரி பேத்தி மீனாட்சி நான் உன்னை பார்க்கல. இந்த அப்பாவி தர்மனோட தங்கச்சி செல்வியாதாம்மா பார்க்கறேன். செல்வியாதான் பார்க்கறேன். அண்ணே, ஆமாண்ணே, உன் மனசுல இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்காமத்தான் இவ்வளவு நாளா நான் இப்படி நடந்துகிட்டேன். அண்ணே, உன் தங்கச்சி செல்வி சாகலண்ணே. இந்த மீனாட்சி உருவத்துல இப்ப உயிரோட தான் இருக்கா. இதை நானே தடை விடுறேனே. வேண்டாமா, நீ அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தையிலே என் உடம்பெல்லாம் குணமாயிடுச்சு.
எதுல இவ்ளோ பெரிய வண்டி வரது கூட தெரியாம அப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வரியே? என்ன அவ்வளவு சந்தோஷம்? என் அண்ணனை பாத்துட்டு வரேன், அதான் அவ்வளவு சந்தோஷம். அண்ணனா? அது யாரு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காத, தேவா அண்ணன் தான். தேவா அண்ணனா? அன்னைக்கு நான் சொன்னப்ப எல்லாம் கொலகாரனா இருந்தாரு, இன்னைக்கு என்னடி திடீர்னு தேவா அண்ணன் ஆயிட்டாரு? ஆமா அலமேலு, நான் சில பேருக்கு மருந்து கொடுக்கும் போது அது கசப்பா இருக்கேன்னு என்ன திட்டுவாங்க. ஆனா வியாதி குணமானதுக்கு அப்புறம் அதே வாயால வந்து என்ன வாழ்த்திட்டு போவாங்க. அதே மாதிரிதான் அவரை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது அந்த முரட்டு உடம்புக்குள்ள ஒரு பச்சை குழந்தையோட மனசு இருக்குன்னு. அப்பாடி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாண்டி உன் முகம் தெளிவா இருக்கு. சரி, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நானும் அவர்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் பேசணும்னு இருக்கேன். என்ன விஷயம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சொல்லிடு, எங்க இருக்காரு? சரி சரி, இருட்டு பாற பக்கம் இருக்காரு, போய் பாத்துக்கோ. எங்க அண்ணன் பத்திரம். மனம் காயமுமானது நேத்து, அட ஆத்திரம் ஏறுது சாத்திரம் மீறுது, மூக்குல நாக்கல வேர்த்து மாமா ஒண்ணு அடிக்குது அடிக்குது மாமா. 16 வயசு தொட்டு மலராத சின்ன முட்டு மாமா. ஹே மாமா, அழகான தங்கத்தட்டு மனம் போல தாளம் தட்டு மாமா. ஹே மாமா. அம்மாடி சின்ன பொண்ணு குழு குழு ஊத்து, அங்கங்கே தொட்டு தொட்டு விறு விறு பேத்து, சிங்கார கண்ணனுக்கு முந்தான போட்டு வந்தாலே ராதை இங்கு சந்தோஷம் காட்டு. ஆமா, அடவல இது மனசு மாமா. 16 வயசு தொட்டு மலராத சின்ன மொட்டு மாமா. ஹே மாமா, அழகான தங்கத்தட்டு மனம் போல தாளம் தட்டு மாமா. ஹே மாமா. கொய்யாப்பு தோப்புக்குள்ள கிசு கிசு பேச்சு, கும்மாளம் போடத்தானே கிளு கிளு பாச்சு, மந்தார கண்ணுக்குள்ள மத மத பாச்சு, மருதாணி கண்ணத்துக்குள் வெத வெத பேத்து, கொத்தாள தண்ணியில முத்தாளம் போட்டு கொத்தோட அனச்சிக்க நெஞ்சோடு சேர்த்து, பாப்பா பழகிட பழகிட பலவித சுகங்களும் கேப்பா. 16
மலராத சின்ன மொட்டு மாமா. மாமா அழகான தங்கத்தட்டு மனம் போல தாளம் தட்டு மாமா. மாமா உன்னை காட்டுல மேட்டுல பார்த்து மனம் காயமானது நேத்து. அட ஆத்திரம் ஏறது சாத்திரம் மீறது மூக்குல நாக்குல வேர்த்து. மாமா மனசுக்குள்ள ஒண்ணு அடிக்குது அடிக்குது மாமா. ஹாய். யோ 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 என்ன நான் ஒண்ணு பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போற. என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு? நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன சீக்கிரம் சொல்லு. மீச மலைக்காத மைனர்ல இருந்து பல்லு போன கிழவன் வரைக்கும் என்ன பார்த்து ஆன வாய பழக்குறாங்க. நீ மட்டும் ஏன் என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிற? சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்லு, நான் போகணும். பொம்பளையா பிறந்துட்டு நானே சொன்னா நல்லா இருக்காது, இருந்தாலும் சொல்றேன். பெத்த தாயி கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க தவிர மீதி எல்லா பொம்பளைங்களையும் தப்பா பாக்குறேன். இந்த ஆம்பளைங்களுக்கு மத்தியில யாரோ ஒரு பொண்ணை தங்கச்சியா ஏத்துக்கிட்டு அவளுக்காக இந்த காட்டுல இருந்து கஷ்டப்படுறியே. நான் பார்த்த ஆம்பளைங்களையே நீ ஒரு வித்தியாசமான ஆம்பளையா. நீ என் மேல வச்சிருக்க நல்லெண்ணத்துக்கு நன்றி. நான் வரேன். யோ யோ நான் உன்னை பார்க்க வந்த விஷயமே சொல்ல அதுக்குள்ள போறேங்கிறியே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலையா இல்ல ஆடி பழிக்கிறவதானே கேவலமா நினைக்கிறியா? நீ யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. இது எந்த நேரத்துல வெடிக்கலான்னு குமுறிட்டு இருக்க ஒரு எரிமலை. இதுல ஒரு செடி வளர்த்து அதுல ஒரு பூ பூக்குன்னு கனவு காணாத. அந்த செடி தான் கருகி போகும். உன் எண்ணத்தை நீ மாத்திக்கோ, என்ன மறந்துடு. சரி, உன் விருப்பம். யார் யாருக்கு என்னென்ன கொடுத்து வச்சிருக்கோ அதான் நடக்கும். நான் வரேன். என்ன ஐஜி சார், என் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், அன்னைக்கு கல்யாண வீட்டுல ஒருத்தன் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இன்னொரு நாள் பால திறப்பு விழாவுக்கு போனப்ப அவன் ஆட்களோட வந்து என்ன அட்டாக் பண்ணிருக்கான். அவன் இன்னும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. அவன் எங்க இருக்கான்னு கூட இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. அவன் இருக்கிற நான் தெரியலையே. அவனா வந்து என்ன பிடிச்சுக்குங்கன்னு சொன்னாதான் பிடிப்பாங்க இல்ல சார்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நாங்க இந்த கேஸ ரொம்ப சீரியஸா டீல் பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மூலப்பாளையம் பக்கத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில இந்த குரூப் தங்கிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்புறம் என்ன, போலீஸ காட்ட சுத்தி ரவுண்ட் அப் பண்ண சொல்லி நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ள வேண்டியதானே? எதுக்கு யோசிச்சிட்டு இருக்கீங்க? அது அடர்ந்த காடா இருக்கிறதால சர்ச்சிங் எங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. பிடிக்க போன போலீஸ் குரூப் கூட அந்த ஊர் மக்கள் எந்த விதமான ஒத்துழைப்பும் தரல. அதுக்காக அப்படியே விட்டுற போறீங்களா? மாறு வேஷத்துல ஒரு சிஐடி இன்ஸ்பெக்டர் அனுப்புறதா இருக்கும். ஏதாவது சொதப்பல் இன்ஸ்பெக்டர் அனுப்பி அவரையும் அவன் கொன்னுட்டு அப்புறம் என் கையாலே நிதி வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கற மாதிரி ஆயிட போகுது, பாத்துக்குங்க. இவன் தான் அந்த கிரிமினல். பேரு தர்மு. பாக்குறதுக்கு அப்பாவியா இருந்தாலும் அந்த கல்யாணம் வீட்டில் நடந்த அத்தனை கொலைகளுக்கு இவன் தான் காரணம். மந்திரிய கொலை பண்ண பலமுறை முயற்சி பண்ணிருக்கான். இவனை பிடிக்கிறது நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவாலா இருக்கு. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், உங்க திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். நிச்சயமா நான் வெற்றியோட தான் திரும்பி வருவேன். விஷ் யூ சக்சஸ். தேங்க்யூ சார். உடைஞ்சிருச்சு. உண்டியலா? யோ, ரம்மி உடைஞ்சிருச்சியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சே. யாருது? ஊருக்கு புதுசா இருக்கு. எதுக்கு வர்றான்? நம்ம கிராமத்துல பெட்ரோல் கிடைக்குமான்னு கண்டுபிடிக்க இன்ஜினியர் வர்றான் போல இருக்கு. நம்ம ஊர்ல தோணுனா எலும்பு கூட தான் கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்குதாக்கும். ஆனா அது இல்லனே, நம்ம ஊர்ல கால்ரா இருக்கான்னு பாக்குறதுக்கு டாக்டர் வரானே. கால்ரா கால்ரா கால்ரா. நம்ம ஊர்லயா? ஏன் கால்ரா? ஓ, சுத்திட்டானா? விட்டா எரிச்சு பாப்பா. அவன்கிட்ட கட்டுறோன்னு எரிக்கலாமா வேண்டாமண்ணா? இத போய் அவன்கிட்ட கேட்கணும் எதுக்கு வந்திருக்கேன்னு. அது சரி. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். நான் இந்த ஊருக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா தெரியும். நீங்க யாருன்னு தெரியும். தெரியுமா? தெரியாம ஃபுல் பேண்ட் போட்டு வந்திருக்கீங்க. நீங்க பட்டணத்துல இருந்து தான் வந்திருக்கீங்க. நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன்.
சார், நான் பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல சித்த வைத்தியம் படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல கொல்லிமலையில மருந்துக்கு தேவைப்படுற மூலிகைங்க நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா இந்த ஊர்ல தங்கி ஆராய்ச்சி பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் இந்த ஊர்ல தங்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். இங்க தங்குறதுக்கு நாங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது, பஞ்சாயத்தையே கூட்டி முடிவு பண்ணணும். நான் என்ன பண்றேன், பஞ்சாயத்து தலைவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், என்ன தலைவர் அப்படி கூப்பிடுங்க? பசங்கள ஐயா, நம்மளாலே நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஆளை நடுத்தரவுல என் வீடு இருக்குல்ல, அங்க கொண்டு போய் தங்க வைங்க. அந்த வீட்டுல பேர் இருக்குதுங்களே. பரவாயில்ல, வாப்பா. தூக்கு தூக்க